நீங்க கூகுள் தானே யூஸ் பண்றீங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்மள பல பேர் கூகுள் தாங்க யூஸ் பண்றோம். அதுல ஒரு ஸ்பெஷல் டே அப்போ, அல்லது ஏதாவது ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் அப்போ, நல்லா கவனிச்சு பாருங்க. கூகுள் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. அவங்களுடைய பர்த்டேவோ அல்லது ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேனா, அத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஏதாவது வேர்டிங்ஸோ அல்லது லோகோவோ கூகுள்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேரு டூடல்ங்க. அந்த மாதிரி உங்க நேமையும் ஃபிக்ஸ் பண்ணணுமா? இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த ட்ரிக்கு பிசி யூசர்ஸ்க்கு மட்டும் தாங்க சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர்ல அல்லது ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல நீங்க கூகுள்குள்ள போயிட்டு கூகுள்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த சர்ச்ல மை டூடில் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, மை டூடில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது லோட் ஆகி எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்க ஆட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஆட் ஆயிரும். அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் அப்படிங்கிறதுக்கு பதிலா மை டூடில்னு வந்திருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ப்ரௌசரோட அ ரைட் டாப்ல பார்த்தீங்கன்னா, அ ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கான அந்த ஐகான் போட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அது எல்லாமே காமிக்கும். ஸோ இதில வந்துட்டு டூடில், மை டூடிலும் ஆட் ஆயிருக்கும். அந்த மை டூடில கிளிக் பண்ணீங்கன்னா, மை டூடில் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து டைப் ஆயிருக்கும். அத வந்து இரேஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, அத டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய சேனல் நேம டைப் பண்றோம். வி டாக் ஃப்ரீக்வென்ட்லி அப்படிங்கிறத டைப் பண்றோம். பார்த்தீங்களா? கூகுளுக்கு பதிலா வி டாக் ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு புடிச்ச எந்த நேம் வேணா சர்ச் அதுல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு புடிச்ச எந்த நேம் வேணாலும் டைப் பண்ணி, கூகுளுக்கு பதிலா நீங்க அந்த நேம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இத பெர்மனன்ட்டாவும் வச்சுக்கலாம், டெம்பரரியாவும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு புடிச்ச நேம இதுல டைப் பண்ணி உங்களுடைய கூகுள்ல வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன தட்டிட்டு, இத நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.